ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி தியரியாகவும் ப்ரோக்ராமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துருங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஹூப்ஸை பொறுத்தவரைக்கும் 4+ இருக்குது: இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். நான் கரெக்டான ஆர்டரில் சொல்கிறேன்னு தெரியல, ஸோ செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்து நான் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது ஒரு பேசிக்ஸ் ஒன்று. இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா, அடுத்தடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வருது. அதுதான் காமனாக ஒரு சிங்கிள் லைனில் சொன்னால் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது இங்கே ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரை அக்யூரிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஒன் கிளாஸ் டு அனதர் கிளாஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஒன் கிளாஸ் டு அனதர் கிளாஸ், இதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்தவரையும் 5 டைப்ஸ் இருக்குது. மெயினாக நம்ம ஜாவாவில் 3 தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா சிம்பிள், அடுத்து மல்டி லெவல், அடுத்து ஹைராரிக்கல் ஆர் சிஹெச்ஐ ஹைராரிக்கல். அப்புறம் இன்னும் 2 டைப் என்ன இருக்குன்னா மல்டிபிள், அப்புறம் என்ன இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குன்னா ஹைப்ரிட். இது ரெண்டுமே ஜாவாவில் அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா இது ரெண்டுத்தையும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த மேலே இருக்கிறது மட்டும் பார்க்கலாம். சிம்பிள், மல்டி லெவல், ஹைராரிக்கல் நம்ம ப்ரோக்ராமிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் இப்போது காருங்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்டுக்கு கார் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வாய்ட் மூவுங்கிற மெத்தடை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். மூவ். ஓகே, system dot out dot print எல்லாம் எனக்கு கார் மூவிங்னு பிரிண்ட் ஆகும். ஸோ கார் இஸ் மூவிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அது என்ன இருக்குன்னா இந்த காரோட ப்ராப்பர்ட்டிஸையும் தனக்குள்ளே வச்சுருக்கோம். அதான் கிளாஸ் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் காருங்கிறது தான் நான் இன்னொரு இதாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எக்ஸ்டென்ஸ், இந்த கீவேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டை வச்சு தான் நம்ம ஒரு கிளாஸோட, அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதுவும் காருங்க, அதாவது சிஆர் கார். இப்போது நம்ம ஸ்போர்ட்ஸுங்கிறது கார்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி தான் வந்திருக்கு. அதாவது இங்கே காருங்கிறது பேரண்ட் கிளாஸு, இங்கே ஸ்போர்ட்ஸுங்கிறது சைல்டு கிளாஸ். நம்ம சைல்டை வச்சு இப்போது பேரண்ட் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். வாய்ட் இது எனக்கு என்ன பண்ணுன்னா ஸ்பீடாக போகும், வச்சுக்கலாம். ஸ்பீட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஓகே, பிரிண்ட்குள்ளே ஸ்பீடுன்னே பிரிண்ட் பண்ணிடுறேண்ணா. ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆப்ஜெக்ட் எப்படின்னா கிளாஸ் நேமாக தான் இருக்கணும்னு. நான் என்ன பண்ண போகிறேன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் இந்த ஸ்போர்ட்ஸுங்கிற பையனை வச்சு இந்த பேரண்ட் காருங்கிறத ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் அதை கால் பண்ணுறேன். எஸ் டாட் ஸ்பீட். இப்போ நமக்கு என்ன, நான் ரன் பண்ணி காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ எனக்கு ஸ்பீடுங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுதானே நம்ம நார்மலாக பண்ணுவோம். இங்கே எக்ஸ்டென்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்ஸை வச்சு நான் மூவுங்கிறதையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது எனக்கு ஸ்பீடுங்கிறதும் பிரிண்ட் ஆகிடுச்சு. 1 மினிட், இங்கே நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸ்பீடுங்கிறதே எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. கார் இஸ் மூவிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அது எப்படி நடந்திருக்கு? நான் நார்மலாக ஆப்ஜெக்ட் ஸ்போர்ட்ஸுக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல இந்த கிளாஸ்க்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணுதுன்னா இந்த காரோட ப்ராப்பர்ட்டிஸையும் சேர்த்து தனக்குள்ளே உள்ளடக்கி இருக்கு. ஸோ நம்ம இதை கால் இதிலே ஒரே ஆப்ஜெக்ட் வச்சே மல்டிபிள் இதை கால் பண்ணலாம். இதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து டேரெக்டாக இன்னொரு இதை கால் பண்ணுறோம். அதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து மல்டி லெவல் பார்க்கலாம். இது என்ன நடக்க போகுதுன்னா கிளாஸு, இதுக்கு நான் என்ன கொடுக்குறது, இதே ஸ்போர்ட்ஸ் நேமே கொடுக்கலாம். ஓகே, எஸ்பின்னு கொடுத்துறேன் இதுக்கு. நான் இது என்ன பண்ணுன்னா எக்ஸ்டென்ஸ் இந்த
அதாவது காரோட பையன் ஸ்போர்ட்ஸு, ஸ்போர்ட்ஸோட பையன் எஸ்பிங்கிறது. இப்போ இது என்ன பண்ணுன்னா எனக்கு இது ஃபியூச்சரில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளைன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். இது என்ன பண்ணணும் எனக்கு ஃப்ளைங்கிறது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் கார் இஸ் ஃப்ளையிங். காருங்கிறது எனக்கு ஃப்ளையிங் பிரிண்ட் ஆகும். நம்ம சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் என்ன பார்த்தோம், ஒரு கிளாஸ் வச்சு இன்னொரு கிளாஸை மட்டும் தான் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தோம். மல்டி லெவலில் ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். அதாவது என்னோட தாத்தாவோட ப்ராப்பர்ட்டியும் சேர்ந்து எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சேம் எஸ்ங்கிற ஆப்ஜெக்டை வச்சு ஃப்ளையிங்கிற மெத்தடையும் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கே ஏன் எனக்கு எரர் காட்டுதுன்னா, இப்போ வந்து நான் ஸ்போர்ட்ஸுங்கிறது என்ன பண்ணியிருக்கு, ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து இதோட பையன் தான் இவங்க. ஸோ நான் வந்து இந்த இதையும் சேர்த்து ஆக்சஸ் பண்ணணும்னா எஸ்பிங்கிறத மட்டும் வச்சுக்கணும். அதாவது இந்த பேரனை மட்டும் வச்சு ஆக்சஸ் பண்ணணும் ஸ்போர்ட்ஸுங்கிற ரெண்டுத்தையுமே. இப்போது எனக்கு எஸ்ங்கிறது வந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் ரெண்டு இது காட்டியிருப்பேன். ஸோ இது வந்து மூணாவது இது ஃப்ளைங்கிறது வந்து, அதாவது லாஸ்ட்டில் உள்ள இந்த காரையும் ஸ்போர்ட்ஸையும் எஸ்பிங்கிற இது மூலியமாக வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது, கார் ஸ்பீடாகவும் பிரிண்ட் ஆகுது, கார் இஸ் மூவிங்னு பிரிண்ட் ஆகுது, கார் இஸ் ஃப்ளையிங்னு பிரிண்ட் ஆகுது. இங்கே நம்ம சிங்கிள் ஆப்ஜெக்டை வச்சு மூணு மெத்தடையுமே கால் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.